உங்களுடைய அன்பு சகோதரர் பேசுகிறேன். இன்றைக்கு தேர்தல் வரப்போகுது. அது நம்மளுடைய அன்பு உறவுகளுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கான ஒரு சின்ன அன்பு கோரிக்கை. தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் தனக்கு பிடிச்ச ஜாதிக்காரரு, தனக்கு பிடிச்ச தலைவர், தனக்கு பிடிச்ச சின்னம் அவங்க ஓட்டு போட வச்சு அவங்களை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுறது முக்கியம் இல்லை. நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர் நம்மளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய தலைவரா அப்படின்னு பார்த்து வாக்களித்து அந்த மாதிரி தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு ஆசைகளுக்கு மயங்கி அதை கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், மாடு கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், நாய் கொடுக்குறேன், பூனை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆசைக்கு மயக்க வச்சுட்டாங்க. நம்மளும் மயங்கிட்டோம் தலையெழுத்து. அது தப்பு இல்லை. ஆனால் நீ வரக்கூடிய காலங்களில் யார் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், யார் வந்தால் நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க ஓட்டு போடுங்க. எங்கள் தலைவருக்கு நான் ஓட்டு போட்டேன், எங்கள் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன், அவர் வந்தால் சூப்பர், இப்படி ஓட்டு போடாதீங்க தயவு செய்து. யார் வந்தால் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க, நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது நிதானமாக யோசித்து வாக்களிங்க. ஏன்னா ஓட்டு போடுறது எப்படி தெரியுமா மாறும், எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் ஓட்டு கட்டிக்கிட்டு போன உடனே அவங்களுடைய மனசு மாறும். அந்த மனசு மாறுற அந்த ஒரு சமயம் நம்ம நினைக்கணும்னா நம்ம சந்தோஷத்தை நினைக்கணும். சரிங்களா? அது மாதிரி யோசித்து வாக்களிக்கணும். நன்றி, வணக்கம். உங்களுடைய அன்பு சகோதரர் பேசுகிறேன். இன்றைக்கு தேர்தல் வரப்போகுது. அது நம்மளுடைய அன்பு உறவுகளுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கான ஒரு சின்ன அன்பு கோரிக்கை. தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் தனக்கு பிடிச்ச ஜாதிக்காரரு, தனக்கு பிடிச்ச தலைவர், தனக்கு பிடிச்ச சின்னம் அவங்க ஓட்டு போட வச்சு அவங்களை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுறது முக்கியம் இல்லை. நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவர் நம்மளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய தலைவரா அப்படின்னு பார்த்து வாக்களித்து அந்த மாதிரி தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு ஆசைகளுக்கு மயங்கி அதை கொடுக்குறேன், ஆடு கொடுக்குறேன், மாடு கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், நாய் கொடுக்குறேன், பூனை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆசைக்கு மயக்க வச்சுட்டாங்க. நம்மளும் மயங்கிட்டோம் தலையெழுத்து. அது தப்பு இல்லை. ஆனால் நீ வரக்கூடிய காலங்களில் யார் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், யார் வந்தால் நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க ஓட்டு போடுங்க. எங்கள் தலைவருக்கு நான் ஓட்டு போட்டேன், எங்கள் கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன், அவர் வந்தால் சூப்பர், இப்படி ஓட்டு போடாதீங்க தயவு செய்து. யார் வந்தால் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க, நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது நிதானமாக யோசித்து வாக்களிங்க. ஏன்னா ஓட்டு போடுறது எப்படி தெரியுமா மாறும், எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் ஓட்டு கட்டிக்கிட்டு போன உடனே அவங்களுடைய மனசு மாறும். அந்த மனசு மாறுற அந்த ஒரு சமயம் நம்ம நினைக்கணும்னா நம்ம சந்தோஷத்தை நினைக்கணும். சரிங்களா? அது மாதிரி யோசித்து வாக்களிக்கணும். நன்றி, வணக்கம்.